இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்ச்சி மூலமாக இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் 96. இந்த திருப்பாடல் 96 என்பது திருப்பாடல்களை 5 புத்தகங்களாக பிரிக்கின்ற போது வரக்கூடிய 4வது புத்தகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைகின்றது. இது ஆண்டவருடைய பேரன்மையும் அவருடைய அரசாட்சியும் பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இன்று நாம் தியானிக்கக்கூடிய இந்த திருப்பாடல், குறிப்பாக திருப்பாடல் 96, ஆண்டவரை ஒரு அரசராக நமக்கு காட்டக்கூடிய ஒரு திருப்பாடலாக தான் இருக்கின்றது. ஆண்டவரை அரசராக பார்க்கக்கூடிய ஒரு திருப்பாடல்களில் பல திருப்பாடல்கள் இந்த திருப்பாடல் முதன்மை பெற்ற ஒரு திருப்பாடல்களாக இருக்கின்றது. இந்த திருப்பாடல் 1 குறிப்பேடு 16 நாம் வாசிப்பது போல, தாவீது அரசர் அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை திரும்பி தன்னுடைய இல்லத்திற்கு, ஆண்டவருடைய ஊருக்கு கொண்டு வருகின்ற போது பாடப்பெறுகின்ற ஒரு பாடலாகவும் இந்த ஒரு திருப்பாடல் அமையப்பெறுவதாக பலர் கூறுகின்றனர். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய அரசாட்சியை அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் பாடப்பெறுவதாக நமக்கு விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேழை, அந்த உடன்படிக்கை பேழை எப்படி எருசலேமில் இருந்தபோது அவர்களுக்கு ஒளியை தரக்கூடிய, அவர்கள் வாழ்வுக்கு ஒளியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததோ, அதே போல ஆண்டவருடைய அந்த அரசாட்சியும் அந்த மக்களுடைய வாழ்வில் ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு அரசாட்சி என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமையப்பெறுகின்றது. அந்த காலத்தில் அந்த மக்கள் வெவ்வேறு கடவுளை பார்த்து சென்ற போதெல்லாம் அந்த கடவுள்கள் எல்லாம் பொய்யான கடவுள்கள், நம்முடைய யாவே இறைவன் ஒருவர் மாத்திரம் மெய்யான கடவுள், அவரே நம் அனைவருக்கும் அரசர் என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடல் 4 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்த்தோமே என்றால், முதல் பிரிவில் நாம் அனைவரும் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஒரு அழைப்பாக நாம் இதனை பார்க்கலாம். 2வது பகுதியில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் சுட்டி காட்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. 3வது பகுதியில் உலக அனைத்தையும் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஒரு அழைப்பாகவும், 4வது பகுதியில் நம்முடைய மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுப்பதாக, இப்படியாக இந்த திருப்பாடல் 4 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். இந்த முதல் பிரிவில் ஆண்டவரை வழிபடுவதற்காக ஒரு அழைப்பாக இருக்கக்கூடிய இந்த முதல் 3 வரிகளில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருக்கு நாம் ஒரு புதியதொரு பாடல் பாட வேண்டும். எதற்காக? அவர் நமக்கு பல நலன்களால் நம்மை நிரப்பி நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்றியிருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பாக இந்த முதல் 3 வசனங்கள் இருக்கின்றது. அடுத்த பகுதியில் 4 முதல் 6 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களில் ஆண்டவரை, அவருடைய மகத்துவத்தை எண்ணி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மை நம்முடைய பாவ தலையிலிருந்து, அடிமை தலையிலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றார். எனவே அந்த மகத்துவமிக்க அந்த ஆண்டவருடைய பெருமையை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி இந்த 4 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறை வசனங்களில் நமக்கு அழைப்பாக இருக்கின்றது. 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களாகிய நமக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களினத்தாருக்கும் அவர் ஒருவர்தான் ஆண்டவர், அவர் ஒருவர்தான் அரசர் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டுமாக கடைசியில் 11 முதல் 13 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களில் ஆண்டவர் இந்த மனித குலத்திற்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன் வைக்கின்றார். நாம் இந்த திருப்பாடல் மூலம் கற்றுக்கொள்வது என்ன? ஆண்டவரை புகழ்வது, அவருடைய பேருண்மைகளை
புகழ்ந்து பாடுவது, அவருடைய மகத்துவத்தை எண்ணி அவரை புகழ்ந்து பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாயுள்ள நாமும் வாயில்லாத மற்ற படைப்புகளும் ஆண்டவரை புகழ்ந்து பாடதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவருடைய புகழை, அவருடைய பேரன்பை, அவருடைய மகத்துவத்தை எண்ணி நாம் இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்களுடைய வாழ்வில் அநேக காரியங்களை நலன்களாய் கொடுத்து எங்களை எந்நாளும் வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அந்த மாபெரும் ஆசிரியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ உமது பேருண்மையையும் உமது மகத்துவத்தையும் உமது மாண்பையும் எண்ணி நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களையும் எங்களுடைய நன்றியேதலையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீரே எங்களை எந்நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அதுபோல இனி வரக்கூடிய நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய், எங்களுடைய வாழ்வின் அரசராய் எந்நாளும் நீர் இருக்க எங்களுக்கு கிருபை புரிந்தள்ளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன்.